இல்லை மோனே, இந்த பையன் இவ்வளவு நேரம் எங்க தானே இருந்தா, எங்க போனான்? லேய் லேய் என் போனை எடுக்காத எடுக்காதுன்னு எவ்வளவு தவிர சொன்னாலும் நீ கேட்க மாட்டா. நீ எங்க அப்பா என்ன அடிக்க முட்டி அடிச்சு வந்து வெளிக்க பாருல. இப்ப பாரு லதா அண்ணே வாங்க அண்ணே. மொபா இங்க அண்ணே. மொபா இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா, எங்க போனா? மோலே எங்க பேர போற? இங்க தான் இருப்பா. சரி உள்ள பாரு, நான் வெளியே பாக்கேன். பாருங்கண்ணே. டீனா எங்கட்டி போனா? நல்ல மொவா. சொந்தக்கார வந்திருக்காவல்ல? ஆமாக்கா, ஊர்ல இருந்து எங்க மாமா வந்திருக்காங்க. சரிட்டி, அப்ப நான் போயிட்டு வரேன். நம்ம ஆடி வீட்டுல இருக்க திருசாட்ட பிளவுஸ் தைக்கிறதுக்கு கொடுத்தேன் பாத்துக்க. எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் அப்பதான் வாங்கிட்டு போய் வீட்டுல போய் சுவாறு பொங்கணும். நம்ம போயிட்டு வரேன். அக்கா, பையன் வேலைக்கு போயிட்டு வந்துட்டானா? அதை எம்மிட்டு நீ கேக்கா எட்டி, அவனுக்கு வந்து வேலைக்கு போறதுக்கு பிடிக்காமையாக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கான். காலையில 9 மணிக்கு போறவன் நைட்டு 10-11 மணிக்கு தான் வீட்டுக்கு வரான் பாத்துக்க. மாசம் 15,000 ரூபா தான் சம்பளம் வாங்க. அந்த சம்பளத்துக்கு இப்படி கடந்து ஓடிட்டு இருக்காமட்டி. எட்டி, நான் எல்லார்ட்டையும் வெளியே 30-50 ரூபா வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒன்றை மட்டும்தான் 15,000 உண்மையை சொல்லிட்டேன் பாத்துக்க. எட்டின்னு வெளியே யாருன்னு சொல்லிடாதட்டி. எல்லாம் இந்த பொண்ணு கெட்டது கண்டு தான் இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கான். பொண்ணு கெட்டினதுக்கு அப்புறம் அவன் பழையபடி கொஞ்ச நேரம் வேலைக்கு போயிடுவான் பாத்துக்க. அவன் அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது 9 மணிக்கு போயிட்டு 5-6 மணிக்குள்ள கரையாறு வீட்டுக்கு வந்துடுவான். எப்படி பார்த்தாலும் 35-40,000 ரூபா வரை சம்பாதிச்சுட்டு இருந்தோம்ட்டி. இப்ப இந்த வேலைக்கு போன பிறகு இந்த பையன் இப்படி கஷ்டப்பட்டு கிடக்காம பாத்துக்க. சீக்கிரம் நீ ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து வைட்டி அவனுக்கு. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். என்ன மாமா, சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்திருக்கீங்க? அது என் மவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம்ல, அதான் அவங்க மாமி இங்கே ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னா உன் வீட்டு பக்கத்தில். அதான் என்னென்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். எப்படி மாப்பிள்ளை எப்படி நல்ல நல்ல பையனா? நம்மளுக்கு வேணும் கொத்தனார் வேலை, கையால் வேலை, இந்த மாதிரிலாம் வேலையில் வேண்டாம். ஒரு நல்ல பியாரிச்சலோடைய ஒரு நல்ல வேலையில் இருந்தால் போதும். பையன் எப்படி? மாமா, நான் தான் மாமா மாமி கிட்ட சொன்னேன். நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல நயன்தாராக்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி. அவங்க பையனுக்கு தான் மாமா பேசியிருந்தேன். அந்த பையன் நாகர்கோவில் இருக்க பெரிய துணிக்கல்ல தான் மாமா மேனேஜரா இருக்கிறான். எப்படி பார்த்தாலும் 30,000-50,000 வரை சம்பாதிப்பான் மாமா. ரொம்ப நல்ல பையன். அப்பா, தண்ணி என்ன கீழே போகுதா? தண்ணி எதை கீழே போகிற மாதிரி இருக்கு? பாத்ரூம்குள்ளே போய் பாரு. குழம்பு வச்சிருக்கியா? போய் பாரு. பாத்ரூமுக்குள்ளேன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப எங்கேன்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்பா, தண்ணி என்ன கீழே போகுதா? தண்ணி எதை கீழே போகிற மாதிரி இருக்கு? பாத்ரூமுக்குள்ளே போய் பாரு. குழம்பு வச்சிருக்கியா? போய் பாரு. பாத்ரூமுக்குள்ளேன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப எங்கேன்னு கேட்டுட்டு இருக்கேன்.